ஒரு குட்டி கதை சொல்லிட்டா கிளிநொச்சியில் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன்னு சொன்னல, அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த தம்பிங்க 2 பேர் நம்மளை மதிச்சு நம்மளை சந்திச்சு நமக்கு ஒரு முருகன் படத்தை நமக்கு கொடுத்தாங்கப்பா. முருகன் படம் இல்ல, முருகன் சிலையே நமக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னேன். இவங்க தான்ப்பா அந்த 2 பேர். இந்த 2 தம்பிங்க தான் அந்த முக்கியமான இடத்துக்கு நம்ம கூட்டு போனாங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம உபயத்தாருக்கு நன்றி சொல்லுவோம், நம்ம ஸ்பான்சருக்கு. இவங்க எல்லாம் இந்த பயணம் சிறப்பா இருந்திருக்காது. அந்த தம்பிங்க 2 பேர் அண்ணா ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டு போறோம், நீங்க நிச்சயமா வரணும் அப்படின்னாங்க. சரி வாங்க போவோம்னு சொல்லி நாங்க போனோம். இருட்டிருச்சு, கொஞ்சம் பயமா இருந்தது. இருந்தாலும் வாங்க எங்க கூட்டு போயிட போறாங்க அப்படின்னு அவங்க பின்னாடியே போனேன். அவங்க நேரா அந்த கிளிநொச்சியில் இருக்கிற கனகபுரத்தில் இருக்கிற மாவீரர் துயிலும் இல்லம் முன்னாடி போய் நிறுத்தினாங்க. அட இதுக்கெல்லாம் நம்ம முன்னாடி வந்திருக்கணும் அப்படி மனசு சின்ன வருத்தத்தோட உள்ள போனேன். இங்கே ஈழப்போர்ல இருந்த 1600க்கும் மேற்பட்ட மாவீரர்களோட வித்துடல்களை விதைக்கப்பட்ட மற்றும் நினைவு கற்கள் நாட்டப்பட்ட இடமா அடையாளம் காணப்படுது. அங்க ஒரு சின்ன கல் வச்சிருந்தாங்க. அந்த கல்ல என்ன எழுதிருக்காங்க கிட்ட போய் பார்த்தேன். அங்க மெதுவாக உங்கள் பாதங்களை பதியுங்கள், இங்கே வீரத்தின் வித்துக்கள் விதைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு போட்டிருந்தது. வித்துக்கள்னா விதைகள். இந்த போர்ல வீர மரணம் அடைஞ்ச மாவீரர்களை வித்துடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வித்துடல்கள் அப்படின்னா மண்ணில் விதைக்கப்படும் உடல் அப்படின்னு பொருள். இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மண்ணுக்குள் புதைக்கப்படும் இந்த உடல் பின்னால் ஒரு நாள் சமூகத்தோட விடுதலையை முளைக்க செய்யும் விதையாக மாறும் அப்படின்னு கருதப்படுது. நீங்க இப்ப பாக்குற இந்த காலியான இடம் ஒரு காலத்துல குறிப்பா 2009க்கு முன்னாடி மாவீரரோட தொழில் உள்ளமா நல்லா பாதுகாக்கப்பட்டு வந்தது. 2009 எப்போ ராணுவத்தினர் கிளிநொச்சியை பிடிச்சாங்களோ அப்பவே தரமட்டமாக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. நிலச்சமனியை கொண்டு, அதாவது புல்டோசரை கொண்டு இந்த இடத்தையே மொத்தமா அழிச்சிருக்காங்க. 2013 ராணுவத்தினர் இங்க முகாம் அமைச்சிருக்காங்க. முகாம் அமைக்கும் போது இங்க கழிவறை கட்டுறது, இதுக்கு மேலே சமைக்கிறது, இந்த மாதிரி பல கொடுமைகளை செஞ்சிருக்காங்க இந்த இடத்துல. 2016க்கு அப்புறம் தான் மீண்டும் தமிழர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு இது மீண்டும் நினைவேந்தலாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த குன்று தான் அழிக்கப்பட்ட மாவீரர்களோட நினைவு சின்னங்களோட துகள்கள், அதாவது மிச்சங்கள். அங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நினைவு சின்னங்கள் அழியாம அப்படியே இருக்கு. அதுல பேர்களும் அவங்களோட பதவிகளும் போட்டிருந்தது, பார்க்கறதுக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுல ஒவ்வொரு மாவீரர்களோட இயற்பெயரும் அவங்களோட பதவி பெயர்களும் அவங்களுக்கான ராணுவ பெயர்களும் அதுல இருந்துச்சு. இதுல பாத்தீங்கன்னா இவரோட இயற்பெயர் சுப்பையா தேவரஞ்சன். ஆனா அவரோட ராணுவ பேர் பாத்தீங்கன்னா 2ஆம் ஆயுத அதிகாரி, அதாவது செகண்ட் லெப்டினன்ட் தரண்யன். இந்த போராட்டத்துல உயிர் நீத்த மாவீரர்கள் நிறைய ஆண்கள் மட்டும் கிடையாது, நிறைய பெண் போராளிகளும் இருந்திருக்காங்கன்றத இந்த நினைச்சினங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நிலச்சமனம் வச்சு இவங்களெல்லாம் நிக்காம சேதப்படுத்த நினைச்சிருந்தாலும் இவங்கெல்லாம் மக்கள் மனசை என்னைக்குமே நினைச்சு நிப்பாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம அதை பண்ணிருக்காங்க. இங்க நிறைய வித்துடல்கள் சேதப்படுத்தி இருந்தாலும் ஒரே ஒரு வித்துடல் மட்டும் சேதமடையாம அப்படியே இருக்கு. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. வீரவேங்க நலாயினியோட வித்துடல் மட்டும் இங்க விட்டு கொடுக்காம அழியாம நிக்குது அப்படின்றது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரி அட்டூழியங்கள் இங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யாராவது எனக்கு குறுஞ்செய்தி அமைச்சு சொல்லியிருந்தாங்கன்னா அதை பகல்லே படம் பிடிச்சிருப்பேன். என்ன பண்றது, கடற்கரையில போய் காத்து வாங்குங்க, கோயில்ல போய் கும்பிடு போடுங்க தான் சொல்றாங்க தவிர இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு போங்கன்னு யாருமே சொல்றது இல்ல. இந்த தம்பிகளே தாமதமா சொன்னாங்க, இந்த மாதிரி சமூக ஊடக செல்வாக்கு செலுத்த போறவங்க ஊருக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி இடங்களை முதல்ல காமிங்கப்பா. போறதுக்கு முன்னாடி உபயத்தாக்கு நன்றி சொல்லுவோம்ப்பா நம்ம ஸ்பான்சருக்கு.